குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி காமெண்ட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா நம்ம வீடியோஸ் கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போடுற ஒரு ஒரு லைக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆகும். நம்ம அடுத்து வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஓன் ஆர்டர் தான் ஒருத்தர் கூப்பிட்டிருக்காரு. அதான் இங்கே பட்டாபிராம இருந்து பாரிஸ் போவோம் இல்லைங்களா, அவர் தான் கூப்பிட்டிருக்காரு. அங்கே பிக்கப் பண்ணிட்டு பாரிஸ் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு அங்கே போர்ட்டர் ஆன்லைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. எப்பவும் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், கிலோமீட்டர் வந்து 0 பண்ணிக்கலாம். ட்ரிப் வந்து பிக்கப் பண்ணி ஆயிடுச்சு. ஒரு சின்ன வேலை இருக்குது போகிற வழியில். எங்கள் ஒய்ஃபு பசங்க வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க இல்லைங்களா, அதனால ஊருக்கு போகணும்னு சொல்லி இருந்தாங்க. அவங்கள அப்படியே போகிற வழியிலவே பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு லோடு இறக்கிறதுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போயின்னு இருக்காங்க பாருங்க. அவங்க ஊருக்கு போகிற சந்தோஷம் மூஞ்சிலவே தெரியும். அவ்வளோ சந்தோஷம். என் பையன் எங்கன்னு பார்த்துன்னு இருந்தான். அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டேன். அங்க இறங்குற இடத்துல எங்க மச்சான் இருக்காரு. பாரிஸ் இறக்குற இடத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் இறக்குற இடம் தான். இங்க இறக்கி முடிச்சுட்டு நம்ம ஆன்லைன்ல வெயிட் பண்ணிக்கலாம். பொருளெல்லாம் இறக்கிட்டு பில்லு சைன் வாங்கியாச்சு. டைம் பாத்தீங்கன்னா 12:33 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆன்லைன் போயிடலாம். போர்ட்டரு ஆன் பண்ண உடனே கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சவாரி பட்டாபிராம்ல இருந்து பாரிஸ் வந்து இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சவாரிக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க கஸ்டமரு. கேஷ் வந்து கூகுள் பேல அனுப்பிட்டாரு. நம்ம அடுத்த சவாரிக்கு வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இந்த சவாரி பார்த்தீங்கன்னா வே பாயிண்ட் போட்டி தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது 2020 ரூபாய் வருது. நம்ம பிரைம் பார்ட்னர் கிடையாது. ஒரே யோசனையாவா தான் இருக்கு. அப்படிதான் நான் என்ன பண்ணேன், கடைசி வரும் அந்த செகண்ட் போற வரும் எனக்கு யோசனை பண்ணினே இருந்தேன். கடைசியில என்ன ஆனாலும் ஆகட்டும்ன்ட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம். ட்ரிப் வந்தாலும் வரலையானாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் எடுத்துட்டேன். ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஐடிமேன்ல தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி க்ளோஸ்ட்ல தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2020 ரூபாய் ட்ரிப் அமௌண்ட் காட்டுது. இது வே பாயிண்ட் போட்டு வந்திருக்கு. ஜார்ஜ் டவுன் பிக்கப் வருது. கோவூர் ஒன்று வே பாயிண்ட் ஒன்று வருது. பெண்ணாலூர்ன்ட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து திருமலேசி தாண்டி வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம லொகேஷன் போயிடலாம். லொகேஷன் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம பிக்கப் லொகேஷன் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல் வந்து ஏற்றி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 2 இடத்துல இறக்கணும்னு சொல்லியிருக்காரு கஸ்டமரு. இங்கே ஏற்றிட்டோம். இதே மெட்டீரியல் கொஞ்சம் ஒரு இடத்துல இறக்கிட்டு மீதி எடுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிக்கப் பண்ணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லொகேஷன் போட்டிக்கலாம். இருபத்தேழு கிலோமீட்டர் காட்டுது. நம்ம மூவ் பண்ணி போயிடலாம். நம்ம பாரிஸ்ல இருந்து கோவூர் வே பாயிண்ட் தான் போயின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சவாரி வந்து அவுட்டர் ஏரியா தான் வருது. இருந்தாலும் ஏன் எடுத்தோம்னா நம்ம பிரைம் பார்ட்னர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கிருந்து எங்காவது ஈஸியாரு நேத்து மாதிரி எங்காவது போய் மாட்டிக்கிட்டோம்னா ஒரு 1000 ரூபாய் ட்ரிப் எடுத்துட்டு போனோம்னா கூட லாக் ஆயிடும். இப்போ ஏற்கனவே ஒரு 1000 ருபீஸ் ஓட்டி இருக்கிறோம். நம்ம கூட இது வந்து ஒரு 1750 ரூபாய் கிட்ட வரும் நமக்கு. இது அது ஒரு 1000 ரூபாய், இது ஒரு 1750 ரூபாய், 2750 ரூபாய் கணக்காயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு வேளை நம்ம லக் இருந்து சவாரி வந்ததுன்னா நம்மளுக்கு லக்கு தான். அப்படி இல்லைன்னாலும் நம்ம வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுதான் இந்த சவாரி எடுத்திருக்கிறேன். நம்ம கோவூர் போயிடலாம். போயிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பொருளை இறக்கிட்டு மறுபடி அடுத்து வே பாயிண்ட்டுக்கு வந்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். புக் பண்ண கஸ்டமரோட கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. மொத்தம் 15 பேக் ஏற்றிருக்காங்க லோடு. இங்கே வந்து 10 பேக் இறக்கிட்டாங்க. மீதி தான் எடுத்து போகிறோம்.
வே பாயிண்ட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூ ட்ரிப் கொடுத்துடலாம். கண்டினியூ ட்ரிப் கொடுத்துட்டு லொக்கேஷன் போட்டு போயிடலாம். 19 கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து. மூவ் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கம்பெனி. இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ தான் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கூட திருமலேசி பக்கம் வரும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணிட்டேன் கஸ்டமர்கிட்ட சொல்லி. ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 2020 காட்டினது இல்லைங்களா? அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 90 கிட்ட வெயிட்டிங் பைசா வந்திருக்கு. கஸ்டமர்கிட்ட சொன்னேன் நான். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 2118 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் ரூ. 2150 போட்டார். லாஸ்ட் டிராப் பாயிண்ட் பாத்தீங்கன்னா திருமலேசி கிட்ட வரும்னு சொன்னேன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கிடையாது. இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பிள்ளைப்பாக்கத்து பக்கத்துல வருது. மெட்டீரியல் இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனில 1 ஹவருக்கு மேல வெயிட்டிங் போட்டாங்க. வெயிட்டிங்ல இருந்துதான் இந்த சவாரி இறக்கி முடிச்சிருக்கிறேன். சவாரி வருமான்ட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி தான் பார்த்துன்னு இருக்கிறேன். சவாரி வருமா என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே 6 மணி கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேல சவாரி நம்ம வீட்டு தசையா வந்ததுன்னா பரவாயில்ல. ஆப்போசிட் சைட்ல அடிச்சதுன்னா வேஸ்டா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். நம்ம ஆன்லைன்ல போயிட்டு ஆன்லைன்ல வச்சுக்கிட்டே மூவ் பண்றதுக்கு பார்த்துடலாம். மூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். மறுபடியும் 1 ஹவர் வரும் வெயிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 7 மணி ஆகுது டைமு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணோன்னா வேலைக்கு ஆகாதான்ட்டு கிலோமீட்டர் போட்டி பார்த்தேன். 33 கிலோமீட்டர் காட்டுது நம்ம வீட்டுக்கு. இங்கேருந்து கிளம்பி போயிடலான்ட்டு தான் போயின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டோட்டலாக ஓட்டின கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 137 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000 ஓன் சவாரி ஓட்டியிருக்கிறோம். போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா ₹1750 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹2750 நம்ம ஓட்டியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோன்ட்டு தான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ்ல ஏதாவது எந்த குறைகள் இருந்ததுன்னா மறக்காம வந்து காமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.